பேங்க்ல இருக்கிற பணத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இனிமே கடல் எண்ணெய்னு சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும் தான் வாங்கணும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப்பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இவளை தவிர வேறையாவது நான் திருமணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமேனு கனவுல கூட நினைக்கல. ஸோ அந்த ஒரு இடத்துல நான் வெற்றி. மற்றதெல்லாம் பெரிய அதிசயமோ ஆச்சரியங்களும் கிடையாது. அவங்களுக்கு நீங்க ரொம்ப விரும்பி பாடுறதா ஒரு பாட்டு இருக்கா? யாரு? அவங்க மனைவிக்கு. அடிக்கிற பாடி காட்டியிருக்கேன், பாடி காட்டினது கிடையாது. கடவுள் எங்க இருக்கார் அப்படின்னா, இதோ இந்த தெய்வம் முன்னாலே குழந்தைகிட்ட இருக்கார். நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. குழந்தையின் புன்னகை. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான். அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான். அம்மான்றது அப்போ இந்த உலகத்தில் எதிர்பார்ப்பே இல்லாத ஒரே ஒரு உறவு. அப்பா கூட எதிர்பார்த்தவர். டக்குன்னு சைட் ஃபார்வர்டுன்ற போர்வையில் போட்டு உடச்சிட்டு போயிடுவான். ஏன் மூணாவது பையன் விளங்க மாட்டான் போல இருக்கு. அவன் தலை பையன் எதிர்த்து பேசுகிறாயா. தனிமையில் இருக்கிற பொழுது தான் எங்கள் அம்மாவோட உட்காந்து, எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ சீஸ் நோ மோர் நாள் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ உட்காந்துக்குவோம். எனக்கும் அதுக்கும் இளம் பிராயத்தில் நடந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஓடும். நான் எங்கள் அம்மா திருப்பி எனக்கு ரியாக்ட் பண்ணுவதாக நினைத்து கொண்டு எங்கள் அம்மாகிட்ட நான் பேசுவேன். மாதத்தில் 2 முறை எங்கள் அம்மாவை நினச்சி அப்படி அழகாக அழுவேன். யாருக்குமே தெரியாது. சிந்திக்கும் சிந்தனையெல்லாம் நல்ல சிந்தனையாக, சந்திக்கும் மனிதரெல்லாம் நல்ல மனிதராக, கடக்கும் ஒவ்வொரு நொடியும் நல்ல பொழுதாக அமைத்து கொடு இறைவா அப்படின்னேன். அப்போ உறவில் மட்டும் நல்ல உறவாக சேர்த்து விட்டுருக்கா இறைவா. பெரிய இன்ஃபேக்சுவேஷனில் உருவான காதல் அல்ல அவங்களுடைய காதல் என்பது. ஸோ 2 பேருக்குமான மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பு அறிந்து புரிந்து காதலித்த காரணத்தினால் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளினி நந்தினி அரவிந்தன். இன்னைக்கு நம்ம கூட இருப்பது சிறந்த நடிகர், இயக்குனர். அப்புறம் உங்க எல்லாருக்குமே சில விஷயங்கள் தெரியாம இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அவர் வந்து ஒரு சிறந்த டான்சர், சிங்கர், அப்புறம் ட்ரம்மர் அப்படிங்கிற விஷயங்களும் நான் கேள்விப்பட்டேன். பட் இன்னைக்கு வந்து அவரை கண்டிப்பா நான் பாட வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ எஸ், நம்ம கூட இருப்பது திரு தம்பி ராமையா அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? இறைவன் ஆசீர்வாதத்தோடு நலமா இருக்கேன். ஆடடா, சூப்பர். அதாவது நீங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரியுது. நீங்க ஒரு சிறந்த நடிகர், டைரக்டர், எழுத்தாளர் கூட. பட் உங்களுடைய இந்த சிங்கிங், இந்த டான்சிங், ட்ரம்மர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ஒரு சில பேருக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் மேபி உங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்த சில பேர், ரொம்ப உன்னிப்பா கவனிச்ச சில பேருக்கு தெரியும். அது எப்படி உங்களுக்கு அந்த ஆசை வந்தது? எப்படி நீங்க வந்து அந்த கலைகளை வளர்த்துக்கிட்டீங்க? கிராமத்தில் நம்ம பிறந்தோம் இல்லையா? கிராமத்தில் பிறக்கிற பொழுது அப்போ வேலைகள் எப்போதுமே கூட்டணி அமைச்சே போயிட்டு இருக்க முடியாது. நம்ம தேர்தலாக கூட்டணி அமைச்சு அங்கே தனிமைப்படுத்தப்படுவோம். நிறைய இடத்துல ஒரு வேலைக்கு தனியாக அனுப்புவாங்க. தனியாக நம்ம வந்து 10 வயசு 12 வயசில் போகிற பொழுது அதுக்கு முன்னால் யாராவது ஒருத்தர் இறந்துருப்பாங்க. 80 வயசுக்கு மேலே உள்ளவங்க செத்துனாங்கன்னா அந்த ஆவி சுத்தாதப்பா, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு செத்துருச்சுப்பா அப்படிம்பாங்க. இள வயதில் ஏதாவது வாழ்க்கையினுடைய சுமை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணி ஏதாவது செத்து போயிட்டாங்கன்னா, எப்பா அந்த ஆவி கனவுலாம் நிறைவேறாமல் சுற்றிக்கிட்டு தெரியுறாம்பாங்க. நம்ம போகிற பொழுது கனவெல்லாம் நிறைவேறாமல் சுற்றிக்கிட்டு தெரிகிற ஆவி எங்கேயாவது ஒரு இயற்கை காற்று சுழட்டி அடிக்கிற பொழுது, காற்று அடிக்கிற பொழுது அந்த தூசியெல்லாம் பறக்கும். நம்மளுக்கு ஆஹா, ஆமாம் ஆமாம். அப்போ இந்த பயத்தை போக்குறதுக்காக பாட ஆரம்பிக்கிறாங்க. பாடுகிற பொழுது நல்லா இருக்குன்னு யாராவது நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய் சொல்கிற பொழுது நல்லா இருக்குன்னு நம்மளே நினச்சிக்க வேண்டியதான். அதுல கூட நீங்க எவ்வளவு தன்னடக்கமா சொல்றீங்க பாத்தீங்களா? ரொம்ப அழகா நீங்க எங்களுக்காக பாடி காமிச்சீங்க. பட் எவ்வளவு அழகா இருந்துச்சு அந்த ஒரு விஷயம். வந்து பாத்தீங்கன்னா அந்த கலை அப்படிங்கிறது சில பேர் கேள்வி ஞானத்துல வரும். சோ அந்த மாதிரி நீங்க வந்து கேள்வி ஞானத்திலே கத்துக்கிட்டீங்களா? இல்ல கேள்வி ஞானம்னு ஒன்று இருப்பா, அப்புறம் கிளவிகளுடைய ஞானம்ன்றது. நான் இளம் பிராயத்தில் எனக்கு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் நடமாடும் புத்தகம் இல்லையா? ஆமாம். அப்போ நான் இளம் வயதிலே என்னமோ தெரியலை, நம்ம வந்து வயதில் மூத்தவர்களை உடனே வணங்கிடுவேன். இப்போ அம்மாச்சி, அப்பத்தாக்கள், உறவு முறைகள் இருப்பாங்க, அத்தைகள், அந்த மாதிரியான நான் இளம் பிராயத்தில் இருக்கும் பொழுது அந்த பெரியவர்கள்ட்ட சுருங்கி போன தசையை தடவி விட்டு, உனக்கும் தாத்தாவுக்கும் எத்தனை முறை சண்டை நடந்துச்சு, ஏன் சண்டை நடந்துச்சு, சண்டை போட்ட பிறகு எத்தனை நாள் பிரிஞ்சிருந்தீங்க, முதல்ல யார் பேசுனா, இந்த மாதிரியான கதைகளை எல்லாம் விட்டு ஸோ அந்த கிழவிகளுடைய ஞானத்தை அப்படியே அள்ளி கொட்டுவாங்க இல்லையா? ஆமாம். நீ பிறந்த பொழுது எப்படி, உங்கள் குலதெய்வ வழிபாடு எப்படி, நீ திருவிழாவுக்கு போன பொழுது எப்படி, தாத்தா முத பார்த்த பொழுது உணவு எப்படி இருந்துச்சு, அவருக்கு உனக்கு பிடிக்கவே பிடிக்கல அப்படின்ட்டு எங்கேயாவது தோணியிருக்கா இல்லையா? சில பேர் கோவப்பட்டு அடித்த பொழுது இவனை கட்டினதுக்கு பதிலாக இன்னொருத்தனை கட்டியிருக்கலாமேன்னு ஒரு பெண்ணு நினச்சிட்டு அந்த வாழ்ந்த வாழ்க்கையை பொய்யாயிரும்.
இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாம் அவர்கள்ட்ட கேட்டு, இல்லைப்பா அது எத்தனை முறை எனக்கு திட்டினாலும் சரி, இவரை ஏன் கட்டணும்னு நான் நினச்சதே இல்லைப்பா அப்படின்ற பொழுது நம்மளுக்கு நெகிழ்வாக இருக்கும். அதே மாதிரி இப்போ அதே மாதிரி வயசில் மூத்தவர்கள் கிழவிங்க பெருசாக கதை சொல்ல மாட்டேன், எல்லாம் ஒரு பிடிப்பே கதை கேட்டு கதை கேட்குற வயசாடாது அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இந்த கேள்வி ஞானமும் கிழவிகள் ஞானம் தான் நம்மளை வந்து ஓரளவு இயக்குது. அதை விட அதையும் வந்து பாத்தீங்கன்னா எதுகை மோனையில பேசுங்க. நான் நிறைய வந்து உங்களோட இன்டர்வியூஸ்ல பாத்திருக்கேன். அந்த எதுகை மோனை, அதுக்கப்புறம் வந்து அந்த பஞ்ச் டயலாக் டக்கு டக்குன்னு அவரை அப்படி போற போக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா சில வந்து கருத்துக்களை சொல்லிட்டு போவீங்க. நீங்க நிறைய விஷயங்கள் பாத்திருக்கேன். அதாவது யோகியமா சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு கூட சந்தோஷமா இருந்தது அதெல்லாம் கேட்கும் போது. ஓகே, சோ இன்னைக்கு வந்து அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஏதோ சொல்லிட்டு ஃப்ளோவில் மேலே ஃபார்மர் நாட்டுக்கு தேவை, பூமரங்கள் வீட்டுக்கு தேவை அப்படி. இதான் எப்படி உங்களுக்கு தோணுது? ஒரு விஷயம் நந்தினி என்னென்னா, நான் அடிக்கடி சொல்கிறது, இப்போ இந்தியா கிளர்ச்சி மூலமாக சொல்கிறது என்னென்னா, மனித பிறவி என்பதே குறை கொண்ட பிறவி தான். மனிதனை பிறக்கிறதே குறை தான். கடவுள் ஏன் மனுஷனாக பிறக்க மாட்டேங்கிறான்? அவன் பிறக்க மாட்டான். எந்த கடவுளும் இன்னொரு முறை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இன்னொரு இல்லை, பிறக்கவே வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீ மனிதனாக பிறந்தா, அது பெண்ணோ ஆணோ, மனித பிறவி எடுத்துட்டா பிறக்கிறது அம்மா அப்பா அழுக வைக்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் தெருவில் விளையாடுற பொழுது யாராவது குழந்தைய கிள்ளி விட்டு அழுக வைக்கணும். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தில் போகிறவளும் மக்கா படித்து வாத்தியார் அழுக வைக்கணும். அதுக்கப்புறம் வேலைக்கு போகிற பதில் ஒழுங்காக வேலை செய்யாமல் முதலாளி அழுக வைக்கணும். அப்புறம் கட்டின பொண்டாட்டி அழுக வைக்கணும், அது கட்டின புருஷனை அழுக வைக்கணும். ஆமாம், கஷ்டப்படணும், காசு வாங்கணும், காசுன்னு என்னென்னு தெரியணும், சாப்பிடணும், ஆசையாக சாப்பிடணும், செரிக்காமல் அழுகணும், குடிக்கணும் போல தோணும், குடிச்சு புறப்படுக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு பெண்ணால் ஏமாற்றப்படணும், ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆணால் ஏமாற்றப்படணும், தோக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிச்சா வெற்றி கொண்டு திமிரு பிடிச்சி ஆடணும், தோத்தா தொங்கி போய் கதவை சாத்திர அழுகணும் இல்லையா? ரொம்ப இம்சை இல்லையா? இந்த இம்சைகளை எவன் கடவுளுக்கு தான். அதனால் அவன் பிறக்க மாட்டான். மனிதனாக அவன் பிறந்து விட்டால் இவ்வளவு இன்னல். யாராவது இந்த உலகத்தில் பரிபூர்ணமாக ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னான்னா சரியான பொய் புழுகிறான்னு அர்த்தம். யாராக இருந்தாலும், அது அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, தோற்று போய் இருந்தாலும், வெற்றி பெற்று கோப்பை கையில் பிடித்தவனுக்கு கூட இந்த கோப்பை எவ்வளோ நாள் கையில் நிரந்தரமாகும்னு தெரியலையே இல்லையா? ஆமாம், ரோஹித் சர்மா ஏன் உடனடியாக ஒரு டிசிஷன் எடுத்தான் பாருங்கள். 200 முறை இந்த வெற்றியை என்னால் தொட முடியாதுன்ற உண்மை உணர்ந்த உடனே ரோஹித் சர்மாவும் வீரத் கோலியும் சாயந்தரம் இமிடியேட்டாக ஜடேஜா என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் அப்பா விளைவிக்கிறடா சாமி, வாராது வந்த மாமணி போல் வெற்றி வந்து விட்டு இந்த வெற்றியை என்னால் தொடர முடியாதுன்ற உண்மையை உணர்ந்த காரணத்தினால விட்டு விலகிறோம், அடுத்த தலைமுறைக்கு இடம் கொடுக்குறோம்ன்றாங்க. ஸோ இங்கே வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை, நிம்மதி இல்லை. இதுவரை என் வாழ்க்கையில் வெற்றி அப்படின்னு எதை எடுத்துட்டா எதையும் வெற்றியாக சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு வெற்றி, இவளை தவிர வேற யாரும் நான் திருமணம் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு கனவுல கூட நினைக்கல. ஸோ நான் என் மனைவி எனக்கு வந்தது என்பது இல்லையா? ஸோ அந்த ஒரு இடத்துல நான் வெற்றி. மற்றதெல்லாம் பெரிய அதிசயமோ ஆச்சரியங்களும் கிடையாது. அது பெரிய வெற்றி. நான் கனவுல கூட நினச்சதில்லை. அவள் என்னை கோபப்படக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கலாம், நடக்காமல் எப்படி இருந்துக்க முடியும், இருந்தாலும் கூட தோணவே இல்லை. சார், உங்களுக்கு காதல் திருமணமா? நான் என்னையெல்லாம் யார் காதல் பண்ண, எங்கள் பெரியம்மா பேத்தி, அரேஞ்ச் மேரேஜ். ஓகே. ஸோ அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காதல். ஆமாம். அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப விரும்பி பாடுறதா ஒரு பாட்டு இருக்கா? யார்? அவங்க மனைவிக்கு. அடிக்கிற பாடி காட்டியிருக்கேன், பாடி காட்டினது கிடையாது. நீங்கள் பாட மாட்டீங்களா? நீங்கள் போய் சொல்லக்கூடாது சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பாடினீங்க, கண்டிப்பாக உங்கள் மனைவிக்கும் பாடிருப்பீங்க. ஆழம் விழுதுகள் போல் சொந்தம் 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். காலச்சுமை தாங்கி போலே மார்பில் எனை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய், அதில் விம்மல் தனியுமடி. பேருக்கு சொந்தம் உண்டு பேசும் பேச்சுக்கு என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்ற வரிகள்லாம் மனைவி. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, இதெல்லாம் நான் கல்லூரிகளில் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குற பொழுது உங்களை மாதிரி தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த பாடலை பாடி அதற்கான அர்த்தங்களை உணர்த்துறது. இதில் இவ்வளவு இருக்கா அப்படின்னு. காரணம் அது எனது அனுபவம். சின்ன வயசில் மேலோட்டமாக பல்லவிகளை மட்டும் பாடிட்டு அந்த பாட்டுக்கான அர்த்தம் தெரியாமலே தெரிஞ்சிருப்போம். இப்போ நானே உட்கார்ந்து வரிகள் ஒவ்வொரு இவ்வளவு வரிகளா, கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்னா, இதோ இந்த தெய்வம் முன்னாலே குழந்தைகிட்ட இருக்கார், நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, குழந்தையின் புன்னகை, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான், அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான்,
இசை பூங்குயிலின் தேன்குரலில் இருப்பான், குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான். கடவுள் எங்கெல்லாம் இருக்காரு? நாத்திகம் பேசுகிறவர்கள் கூட இது மறுக்க முடியாது. ஓகே. குழந்தையின் உருவத்தில், பாசமுள்ள பார்வையில், கருணையுள்ள இதயத்தில், இல்லையா, மலரில், மலரின் வாசனையில், குயிலின் குரலில், தாகம் தணிக்கக்கூடிய மேகத்தில், இல்லையா. ஸோ கடவுள் எங்கெல்லாம் இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலன் விரும்பி நீ அளிக்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். ஸோ இது ஒவ்வொரு வரிகளும், இந்த வரிகளை காலங்காத்தால் எந்திரிச்சிட்டு உடற்பயிற்சிக்கு ஒரு உடற்பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பழைய பாடல்கள் 4 பாடல்கள் கேளு. அந்த பாடல்களை கேட்டு அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய். நீ தவறு செய்ய மாட்டாய். கரெக்ட். செய்தாலும் செய்த தவறிலிருந்து மீட்டு தன்னை எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற மிகப்பெரிய அறிவு உனக்குள்ளே வந்துடும். நீ அடுத்தவனுக்கிட்ட போயிட்டு என்னை செம்மைப்படுத்துன்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. பெரிய சொற்பொழிவு, ஆன்மீக சொற்பொழிவு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. பெரிய மனசை ஒருநிலைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. முன்னோர்கள் வகுத்து கொடுத்த அந்த பாடல்களை, அந்த இசையை, அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நான் யார் சார் மற்றவங்கள்ட்ட போய் கேட்க வேண்டாம். கரெக்ட். சார், நான் வந்து உங்ககிட்ட பாட்டு கேட்கும் போது நீங்கள் வந்து அந்த மனைவிக்கு என்ன பாடல் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் தாயோட பாடல்லேருந்து ஆரம்பிச்சிங்க. அப்போ வந்து நீங்கள் எவ்வளோ உங்கள் அம்மாவை வந்து இப்போ மிஸ் பண்ணுறீங்க? எப்படி வந்து உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங் இருந்துச்சு? அம்மான்றது அப்போ இந்த உலகத்தில் எதிர்பார்ப்பே இல்லாத ஒரே ஒரு உறவு. அப்பா கூட எதிர்பார்த்தவர். டக்குன்னு சைட் ஃபார்வர்டுன்ற போர்வையில் போட்டு உடச்சிட்டு போயிடுவான். ஏன் 3வது பையன் விளங்க மாட்டான் போல இருக்கு, அவன் தலை பையன் எதிர்த்து பேசுகிறாயா. ஸோ கொண்டு வந்தால்தான் தந்தை குறை சொல்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் தேடுவான். ஏன்னா அவன் தந்தைகள் சில தவறுகளை ஜம்ப் பண்ணி செய்கிறாங்களா இல்லையா, தன்னையிடம் இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடித்து விடுவானோன்ற ஒரு பதட்டத்தில் மகனிடம் குறைகளை தேடக்கூடிய முயற்சி கூட தந்தை போவான். ஆனால் என்ன தவறு செய்தாலும் அவனோட குறையே காணக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணி வச்சுட்டு தாய் நம்மளுடைய நலனை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒற்றை உறவு. நானும் ஒரு தந்தை என்ற ஒரு கண்ணோட்டத்தை சொல்கிறேன். தாய்க்கு நிகர் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால தான் தாயை வணங்கின அனைவரும் இந்த தரணியில் போற்றப்பட்ட ஒரு மனிதனாகவே இருந்திருக்காங்க. அது சிவகாமி பெத்தெடுத்த செல்வன் அல்லவா, காமராஜராக இருக்கட்டும், சந்தியா என்றெடுத்த புரட்சி தலைவியாக இருக்கட்டும், சத்யா என்றெடுத்த எம்ஜிஆர் ஆகட்டும், அஞ்சுகும் அம்மையார் ஏற்றெடுத்த அருந்தவ மகிந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞராக இருக்கட்டும், தாயை கொண்ட தேவர் ஐயாவாக இருக்கட்டும், தாயை கொண்டாடி அனைவரும் அப்படி தரணியில் மேலே அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயரத்தில் தான் போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சிவகுமார் ஐயா என்ன சொன்னாங்க? தனது 80வது பிறந்தநாள் சிவகுமார் என்ன சொன்னார்? நான் தந்தையை காணுமுன் என் தந்தை இறந்து விட்டார். ஒருவேளை என் தந்தைக்கு பதிலாக தாய் இறந்திருந்தால் நான் இந்த சமுதாயத்தில் தீயவனாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையாக இருந்தது. தாய் வளர்த்த பிள்ளை தருதலையாக போனதாக சரித்திரம் கிடையாது. தாயினுடைய மென்மை, அவனுடைய தவறுகளை சுட்டி காட்டாமல் தாங்கி கொண்டு அந்த பழியை தானே ஏற்றுக்கொண்டு அவன் நல்ல விதமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே தன்னை தியாகியாகக்கூடிய ஒரு உலகத்தில் தாய். அதுபோல் எனக்கும் என் தாய் எல்லாருக்கும் சிறந்த பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா. ஆமாம், ஒரு கட்டத்துக்கு பிறகு நான் தனிமையில் இருக்கிற பொழுதெல்லாம் எங்கள் அம்மாவோட உட்காந்து, எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ, சீஸ் நோ மோர் நவ், எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ உட்காந்துக்குவேன். எனக்கும் அதுக்கும் இளம் பிராயத்தில் நடந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஓடும். நான் எங்கள் அம்மா திருப்பி எனக்கு ரியாக்ட் பண்ணுவதாக நினைத்து கொண்டு எங்கள் அம்மாகிட்ட நான் பேசுவேன், அம்மா அப்படின்னு. அதில் எனக்கு ஒரு சுகம். மாதத்தில் 2 முறை எங்கள் அம்மாவை நினச்சி அப்படி அழகாக அழுவேன். யாருக்குமே தெரியாது, வெளி உலகத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு மெடிசன், இது ஒரு மருந்து. ஆமாம், அதை ஒரு தெரப்பி. அது மாதிரி ஒரு லாஃப்டர் தெரப்பின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இது. அது வாய்க்கு பல்லுக்கு கண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு பயிற்சி என்பது கண்ணீரால் கண்களை அழும்பு ஒரு பொழுது அது கண்ணை மட்டும் அழகல, இதயத்தை அப்படியே அழகி தம்ம குழந்தைய மாற்றிடுது. அப்போ நீங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களை மட்டும்தான் நினைக்க போரடிக்காத உறவு எது? தாய். அருமை. இப்போ உமாபதி அவர்கள் அண்ட் ஐஸ்வர்யா அவங்க பற்றி பேசலாம். அதாவது ஐஸ்வர்யா அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மருமகள்? அவங்க வீட்டுக்கு அவன் மகனாக போயிட்டா, எங்கள் வீட்டுக்கு இது மகளாக வந்துருச்சு, முடிஞ்சு போச்சா? அது கரெக்டாக. உங்களுக்கு பிடிச்ச ஒரு குவாலிட்டினா என்னவா இருக்கும்? ரொம்ப மெச்சூர்டான பாப்பா. ரொம்ப மெச்சூர்டான பாப்பான்றது. இப்போ நான் ஆர்வ கோளாறுல நம்ம எதாவது பேசினா கூட நான் என்ன பேச போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரியே உட்காந்துருக்கும்.
ஓகே. பேசி முடிச்சப்படி தான் தெரியும், ஆகா இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல இருக்காது, அவ்வளவு செட்டில். மெச்சூர்ட் ஹேண்ட்லிங். ஆமாம், ஏதோ இதில் சொல்ல வர்றாரு, நம்மளை ஏஜில் கம்மின்றது ஒரே வயசில் மட்டும் மூத்தவன்ற ஒரே ஒரு விஷயத்தை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு சொல்கிறாரு. சரி நம்ம புதுசாக கேட்ப மாதிரி கேட்போமே. ஓகே. அந்த மெச்சூரிட்டி அது ரொம்ப கரெக்ட். ரொம்ப ஆன்மீகம் சார்ந்த ஒரு பெண்ணாக இருக்கு. ஓகே. பரதநாட்டியம் ஃபிட்னஸில் ரொம்ப வேற ஒரு பெண்ணுக்கிட்ட அவ்வளோதானே. அவர்கள் நான் கடவுள்கிட்ட தான் அந்த ஒரு கோரிக்கையை விட்டுறது. இனிவே சிந்திக்கும் சிந்தனையெல்லாம் நல்ல சிந்தனையாக, சந்திக்கும் மனிதரெல்லாம் நல்ல மனிதராக, கடக்கும் ஒவ்வொரு நொடியும் நல்ல பொழுதாக அமைத்து கொடு இறைவா அப்படின்னேன். அப்போ உறவில் மட்டும் நல்ல உறவாக சேர்த்து விட்டுருக்கா இறைவா. அருமை சார். சார், உமாபதி அவர்கள் ஒரு நல்ல மகன், நல்ல மருமகன் மற்றும் நல்ல ஒரு கணவரா இருப்பாரு அப்படிங்கறத நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்க? ஒரு எனது வெற்றின்னு நீங்கள்லாம் சொல்கிறது, நான் வாங்கிய தேசிய விருதாக இருக்கட்டும், கலைமாமணி விருதாக இருக்கட்டும், அல்லது ஃபிலிம்ஃபேர் விருதாகட்டும், எல்லா விருதுகளும் அவன் விவரம் தெரிந்த பிறகு நான் வாங்கியிருக்கிறேன். ஓகே. அப்போ உழைப்பு என்னன்றது அவனுக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு நான் ஸோ ஒரு வெற்றி என்பதோ ஒரு இடத்தை பிடிப்பது என்பதோ எவ்வளவு சிரமம் என்ற ஒரு விஷயம் என்பது அவன் விவரம் தெரிஞ்சு பார்த்துருக்குறான். அதனால் அந்த எல்லாரும் டீ டோட்டல்னு சொல்லுவாங்களா அவனை பற்றி பேசுகிற பொழுது, அதெல்லாம் அவனுக்குள்ளே வந்ததுக்கான காரணம் என்பது எனது போராட்டத்தை பக்கத்தில் இருந்து பார்த்தனுடைய விளைவாக இருக்கலாம். நான் இப்போ சொல்கிறேன், என் மனைவியை பற்றி சொல்கிறேன். நான் கூட ஒய்ஃபு கிராமத்தில் இருந்து நடி அப்படின்னு கூப்பிடுவேன், அதில் என்னம்மான்னு கூப்பிட்றோம், எனக்கு பெருமையாக இருக்குது. இப்போ அவன்கிட்ட நானும் என் ஒய்ஃபை சின்ன வயசில் என்னம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கலாமோ, அதுக்காக வாங்கம்மா போகமா இல்லை என்னம்மான்னா அது ஒரு சின்ன ஒரு மரியாதை. ஆமாம்மா, அந்த செல்லமான மரியாதை. அவன் ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு எவன் ஒருவன் தனது உடம்பை காதலிக்கிறானோ அவன் உலகத்தை காதலிக்கிறான். அவனை நம்ம நம்பலாம். இது ஏன்னா இப்போ இந்த உடம்பு எங்கள் அம்மா அப்பா கொடுத்த என்னுடைய அசட்டு. எங்கள் அப்பா இல்லை எனக்கு, இப்போ எங்கள் அம்மா இல்லை. நான் கண்ணாடி முன்னால் பார்க்குற பொழுது எங்கள் அப்பா இல்லையே அம்மா இல்லையே ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்டா தம்பிராமே அப்படியே நினச்சிட்டு இருக்க, டேய் இந்த முகம், இந்த கண், இந்த சிந்தனை, இந்த உருவம் எல்லாமே உங்கள் அப்பா கொடுத்தது, உங்கள் அம்மா வளர்த்தது. நீந்தாண்டா உங்கள் அப்பா, நீந்தாண்டா உங்கள் அம்மா அப்படின்னு என்னையும் நான் நேசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதான் லவ் யுவர் செல்ஃப்ன்ற மாதிரி அவன் உடம்பை காதலிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக மற்றவர்களை காதலிப்பான். அது இன்னும் சொல்ல போனால் காதல் அவர்களுக்கு தான் பொறுப்பு அதிகம். பெரிய இன்ஃபேக்சுவேஷனில் உருவான காதல் அல்ல அவங்களுடைய காதல் என்பது, இல்லையா? ரெண்டு பேரும். ஸோ ரெண்டு பேருக்குமான மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பு அறிந்து புரிந்து காதலித்த காரணத்தினால் அந்த விவாதங்கள் இருந்தாலும் கூட வீட்டுக்குள்ளே வச்சு விவாதித்து அதிலேருந்து ஒரு ரிசல்ட் திட்டு அதன் மூலமாக நடந்தக்கூடிய பக்குவம் ஒரு ரெண்டு பேர்கிட்ட இருக்குது. அதை பற்றின ஒரு சின்ன நெருடலோ எனக்கும் இல்லை, சாருக்கும் இல்லை, அர்ஜுன் சாருக்கும் இல்லை. ஓகே. ஸோ அப்போ நல்ல ஒரு மகன், மருமகன் மற்றும் நல்ல ஒரு கணவனாகவும் இருக்கிறார். ஆமாம். ஒரே விஷயம், அவர்கள் ரெண்டு பேர்ட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல இறைவன் என்னையும் வைக்கல, சாரையும் வைக்கல. அவர்களை வாழ்க்கையை அமைச்சுக்கணும், அவர்கள் விரும்பியபடி வாழக்கூடிய ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுதான், வேறு இதில் பிரச்சனை வருவதற்கு முகாந்திரங்கள் வேறு கிடையாது. பட் இந்த உலகம் என்பது அவசர உலகம். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்பது நம்ம எதிர்பாராத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உள்ளே வைக்கும். அந்த அப்படியே ஒரு உருவத்தை உள்ளே வைக்கிற பொழுது கூட அதை களைந்து அதிலிருந்து விலகி எப்படி வெளியில் வந்து வாழன்ற வித்தை நிச்சயமாக ரெண்டு பேரும் கலை குடும்பம்ன்றதுனால அதை ஓரளவு கற்றுருப்பாங்க. இதுதான் அவங்களுக்கான. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி, ரொம்ப அருமையா இருந்துச்சு. நன்றி, வணக்கம். பாக்கெட்ல இருக்கிற படத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இனிமே கடல் எண்ணெய்னு சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும் தான் வாங்கணும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.